வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனர் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரிஷாடின் மனைவி, மாமனார், மைத்துனன் மற்றும் தரகர் உள்ளிட்டோரை 48 மணத்தியாளங்களுக்கு தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி. ரிஷாடின் வீட்டில் மேலும் சில யுவதிகள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தகவல். கொரோனா குத்தணியின் எண்ணிக்கை மீண்டும் 2000 அண்மிக்கும் அறிகுறி. ஆசிரியர்கள் ஆஃப்லைனில் இருக்கும் போது மேலதிக வகுப்பு ஆசிரியர்கள் இலவசமாக செயலமர்வுகளில் பங்கேற்பு. தென்மேல் பருவ பெயர்ச்சி நீடிப்பு. நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம். டெல்டா காரணமாக சிட்னி நகரம் முடக்கம். நகரத்தை முடக்க வேண்டாம். சிட்னி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றி வந்த நிலையில் எரிகாயங்களுக்கு உள்ளாகி சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் மற்றும் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ரிஷாடின் மனைவி உள்ளிட்ட 4 48 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்துமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. ரிஷாட்டின் வீட்டில் பணியாற்றிய மற்றொரு யுவதி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொழும்பு புதுக்கடை 2ஆம் இலக்க நீதிமன்றில் குறித்த சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். வீட்டில் பணியாற்றிய சிறுமி எரிகாயங்களுக்குள்ளாகி உயிரிழந்தமை, சித்திரவதைக்குள்ளானவை மற்றும் வேலையாட்களை விற்பனை செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ரிஷாடின் மனைவி, மாமனார், தரகர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீஸ் தரப்பில் முன்னிலையாகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் காஞ்சனா நிரஞ்சனி டி சில்வா சந்தேக நபர்களை நாளை மறுதினம் முற்பகல் 10 மணி வரை போலீசில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கினார். அத்துடன் குறித்த வீட்டில் இதற்கு முன்னர் பணியாற்றிய 22 வயது யுவதி ஒருவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான சம்பவம் தொடர்பில் ரிஷாட் பதியுதீனின் மைத்துனர் கைது செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ரிஷாட் பதியுதீன் அமைச்சராக பதவி வகித்த போது அவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் குறித்த துஷ்பிரயோக சம்பவம் பதிவாகியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ரிஷாட் பதியுதீனின் மனைவி கிர்லோப்பனை போலீஸ் நிலையத்திலும் ஏனைய சந்தேக நபர்கள் 3 பொரலை போலீஸ் நிலையத்திலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சிறுவர்களை பாதுகாப்பதற்கென புதிய சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஹட்டன் நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஈரோஸ் ஜனநாயக முன்னணி இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இதனிடையே கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சில செல்வந்தர்களின் வீடுகளில் இதுபோன்ற சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இவ்வாறான வீடுகளை சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் முதித்த விதான பத்திர என தெரிவித்துள்ளார். அவ்வாறு வீடுகளில் உள்ள சிறுவர்கள் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் வீட்டு உரிமையாளர்களை கைது செய்வதற்கும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் காணப்படும் சட்ட ஏற்பாடுகள் குறித்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமுலாக்க பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். குறித்த சிறுமி தொழில் வழங்குனர்களின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பிலிருந்த சந்தர்ப்பத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவருக்கு ஏற்பட்ட உள ரீதியான பாதிப்புகள், பாதுகாப்பற்ற தன்மை, கைவிடப்பட்ட நிலைமை, அலட்சிய போக்கு போன்றன உயிரிழப்புக்கான காரணங்களாக அமைந்துள்ளன. இதற்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் 2 முதல் 10 வருடங்கள் வரையான சிறை தண்டனை வழங்கப்படலாம். கடனை பெற்று அதற்கு பதிலாக சிறுமியொருவரை வேலைக்கு அமர்த்துவது என்பது அவர்களை விற்பனை செய்வதற்கு சமமாகும். அந்த குற்றத்தின் கீழ் அவர்களுக்கு 3 வருடம் முதல் 20 வருடங்கள் வரை சிறை தண்டனை கிடைக்கப்பெறலாம். 16 வயதுக்கு குறைந்த பெண் பிள்ளைகள் விருப்பத்துடனோ அல்லது விருப்பத்திற்கு மாறாகவோ அவர்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகினால் அது அரசியல் யாப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோக குற்றச்சாட்டாகவே கருதப்படும். அதற்கு 7 வருடத்திலிருந்து 20 வருடங்கள் வரையான சிறை தண்டனையும் வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. இதற்கமைய பாலியல் துஷ்பிரயோகம், பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம், சிறுவர்களை விற்பனை செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் காணப்படும் சட்டங்களுக்கு அமைய இந்த சந்தேகநபர்களுக்கு தண்டனை வழங்க முடியும். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கருத்து வெளியிட்டனர். இந்த சம்பவத்தை மறைப்பதற்கோ அல்லது வேறு வகையான அதிகாரங்களை பயன்படுத்தி இல்லாமல் செய்வதற்கோ எமது அமைச்சும் இலங்கை போலீசும் எந்த வகையிலும் இடம் அளிக்காது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். இதனால் நாளைய தினத்திற்குள் சிறுவர்களை பாதுகாப்பதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு உறுதி கொள்ள வேண்டும்.
ரிஷாட் பதியுதீனும் அவரது குடும்பத்தினரும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும். இது முற்று முழுதாக தவறான விடயமாகும். சிறுவர்களின் உரிமைக்காக முன்னிற்கும் அமைப்புகளும் இந்த விடயத்தில் தலையிட்டுள்ளன. இதனால் விசாரணைகளில் தாமதங்களை ஏற்படுத்தாது. குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மக்கள் பிரதிநிதி ஒருவரது வீட்டில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை கவலைக்குரியதாகும். ரிஷாட் பதியுதீன் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி ஒன்றின் தலைவர் ஆவார். இந்த சம்பவத்திற்கு எதிராக சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். பதியுதீனோ அல்லது இந்திக்க அனுருத்தவோ இதை யார் செய்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையே நாம் வலியுறுத்துகிறோம். இந்த வகையான குற்றச்சாட்டுகளுக்கு அரசியல்வாதி என்பதற்காக எந்த ஒரு தளர்வு கொள்கையையும் பின்பற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிர்க்கட்சியாகவே இருந்தாலும் எந்த ஒரு வகையிலும் இடமளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது. சுகையினம் காரணமாக கடந்த 17ஆம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவ பரிசோதனைகளுக்காக அவர் இவ்வாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரது உடல்நிலை தேறியுள்ளதால் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் மிகவும் கவலைக்குரிய விடயம் என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்தார். சிறுவர்களுக்கு எதிராக இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது கட்டாயம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உயிரிழந்த சிறுமி ஹிஷாலினிக்கு நீதி கோரி யாழ் மத்திய பஸ் நிலையத்திற்கு முன்பாக மாபெரும் கண்டன கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. மாவட்டத்தின் சிறுவர் மகளிர் அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக அமைப்பினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பதற்கான சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். இதன்போது சிறுவர் வன்முறைகளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்தனர். பஸ் நிலையத்தில் ஆரம்பமான கண்டன போராட்டம் தனியார் பஸ் நிலையம் வரை முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சியில் இஷாலினியின் மரணத்துக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி பாரதிபுரம் சூசைப்பிள்ளை கடைசந்தியில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிறுமியின் மரணத்துக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டு பதாதைகளும் ஏந்தப்பட்டு குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாரதிபுரம், மலையாளபுரம், கிருஷ்ணபுரம் ஆகிய அயல் கிராம மட்ட பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இது நடக்காத வண்ணம் அரசு நல்ல தீர்ப்புகளை எடுக்க வேண்டியும் வருகின்றது. அதே நேரத்தில் நீதிக்கு முன் எல்லாரையும் நிறுத்தி சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். நாட்டில் நேற்றைய தினம் 1815 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இம்மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1000க்கும் குறைவான தொற்றாளர்கள் 2 தடவைகள் மாத்திரமே பதிவாகினர். இன்றைய தினம் 957 பேர் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்துள்ளனர். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டமும் நாட்டின் பல பிரதேசங்களில் ஆரம்பமாகியுள்ளது. நேற்றைய தினம் 1815 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நாட்டில் பதிவான மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,93,113 உயர்வடைந்துள்ளது. இதில் 2,66,665 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 22,446 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,002 கொரோனா மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. கடந்த 5 மற்றும் 6 தேதிகள் தவிர்த்த இம்மாதத்தின் ஏனைய அனைத்து நாட்களிலும் நாளொன்றுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். எனினும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2000 கடக்கவில்லை என சுகாதார அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறித்த காலப்பகுதியில் நாளொன்றில் அதிகப்படியாக 1883 தொற்றாளர்கள் கடந்த 1ஆம் தேதி பதிவாகியிருந்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் 43 கொரோனா மரணங்கள் பதிவானதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 26 பேர் ஆண்கள் எனவும் 17 பேர் பெண்கள் எனவும் தெரியவந்துள்ளது. அத்துடன் உயிரிழந்தவர்களில் 35 பேர் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி வேலைத்திட்டமும் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றது. 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் மேல் மாகாணத்திலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குருநாகல் தாதியர் கல்லூரியில் இந்த பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. இங்கு சைனோஃபார்ம் முதல் டோஸ் வழங்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இதேவேளை ராணுவத்தின் ஏற்பாட்டில் விகாரமாதேவி பூங்காவிலும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டன. இந்நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றவர்களின் எண்ணிக்கை 9,25,242 உயர்வடைந்துள்ளது. 49,19,323 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதல் டோஸ் இதுவரை 1,59,081 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1,26,058 பேருக்கு பைசர் தடுப்பூசியின் முதல் டோஸும் 5,63,368 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதல் டோஸும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட 26 சிகிச்சை நிலையங்கள் மற்றும் 17 வைத்தியசாலைகளில் தடுப்பூசி இன்று வழங்கப்பட்டது. இதற்கமைய ஆலியடிவேம்பு பிரதேச வைத்திய அதிகாரி பிரிவிலும் இன்றைய தினம் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி எஸ் அகிலனின் மேற்பார்வையில் இடம்பெற்றது. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இந்த தடுப்பூசி வேலைத்திட்டம் நடைபெறவுள்ளது. அட்டாளிச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள 5 நிலையங்களில் முதலாவது கோவிட் தடுப்பூசி இன்று வழங்கப்பட்டது. இதில் அரசாங்க ஊழியர்கள், 60 வயதிற்கும் மேற்பட்டோர், கர்ப்பிணி தாய்மார்கள் என பலரும் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். அட்டாளிச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு 3,500 சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வைத்திய அதிகாரி டாக்டர் எஸ் அகிலன் தெரிவித்தார். நாவிதன்வெளி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் உள்ள 3 நிலையங்களில் முதலாவது சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று இடம்பெற்றன. இதில் அரசு உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள், பாதுகாப்பு படை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாவிதன்வெளி சுகாதார வைத்திய அதிகாரி டி வினோதினி தலைமையில் இடம்பெற்றது. அக்கரைப்பற்று மாநகர சபை மற்றும் பிரதேச சபை ஆகிய பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி MF அப்துல் காதர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் A அகமது சகி கலந்து கொண்டு பணியினை ஆரம்பித்து வைத்தார். அக்கரைப்பற்று சுகாதார வைத்திய அதிகார பிரிவிற்கு 3,500 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வைத்திய அதிகாரி MF அப்துல் காதர் தெரிவித்தார். நிந்தவூரில் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நிந்தவூர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஃபரூசா டாக்பர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. போலீசார், ஆசிரியர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் என பலரும் தடுப்பூசியினை பெற்றுக் கொண்டனர். 241வது படைப்பிரிவின் தலைமை அதிகாரி பிரிகேடியர் கமாண்டர் ஜனக விமலரத்ன மற்றும் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சுகுணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின. அரசு மற்றும் தனியார் அலுவலக ஊழியர்களுக்கான தடுப்பூசி மருதமுனை அல் மதீனா வித்தியாலயத்திலும், கர்ப்பிணி தாய்மார் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்குமான தடுப்பூசி மருதமுனை பிரதேச வைத்தியசாலையிலும் வழங்கப்பட்டன. கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ARM அஸ்மி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மட்ட மாவட்டத்தில் கோவிட்-19 தடுப்பூசி வேலைத்திட்டம் மாவட்டத்தின் 14 பிரதேச சுகாதார வைத்திய அதிகார பிரிவிலும் வெற்றிகரமாக இடம்பெற்றன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாகலிங்கம் மயூரனின் வழிகாட்டலில் சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை, சின்னவூரணி சரஸ்வதி வித்தியாலயம் ஆகியவற்றிலும் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இடம்பெற்றன. கல்முனை பிராந்திய சுகாதார பிரிவிற்கு தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் இறக்காமம் அஷ்ரப் தேசிய பாடசாலையிலும் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இதில் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் தடுப்பூசியினை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. மாவட்டத்திற்கு எதிர்வரும் 2 தினங்களில் 2 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் என் மயூரன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் இதுவரை 78,000 பேருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் சந்தை உள்வட்ட வீதி ராணுவத்தினரால் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் எழுமாறாக PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. சிகை அலங்கார நிலையம் ஒன்றில் கடமையாற்றும் ஊழியர்கள் 3 உட்பட 10 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனை அடுத்தே PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக நாட்டின் பல பிரதேசங்களில் இன்று காலை முதல் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை நீடிக்கும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலிய, காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை பெய்யும்.
மேலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம். இந்நிலையில் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதியில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதுடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசும். காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையும், புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையும் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும். ஏனைய கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது. இதனால் மீனவர்களும் கடற்படையினரும் இது தொடர்பில் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு லாபம் தேட முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகளின் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடு உட்பட உலகத்தின் தற்போதைய நிலை தொடர்பில் புரிந்துணர்வுடன் எதிர்க்கட்சி செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆசிரியர் அதிபர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் சிலர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். சுகாதார சபைகள் பணிப்பாளரின் பாதுகாப்பு வழிமுறைகளை மீறும் வகையிலேயே இந்த வேலைநிறுத்தம் இடம்பெறுகிறது. தொற்று பரவலை தடுக்கும் வகையிலான எந்த ஒரு செயற்பாடுகளையும் பின்பற்றி இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை இராணுவ பல்கலைக்கழகமாகவா அல்லது சிவில் மாணவர்களுக்கான பல்கலைக்கழகமாகவா நடத்தப் போகிறார்கள் என்ற பிரச்சினைக்கு முதலில் தீர்க்கமான முடிவு அவசியமாகும். கோவிட் தொற்று பரவலுக்கு மத்தியில் இவர்கள் இதனை விடவும் புத்திசாதுரியமான முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவது சரியாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் வரும் காலத்தில் ஆசிரியர்களுடன் மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்தே உங்களை விரட்டுவதற்கு வருவார்கள் என நாம் அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகிறோம். மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற இனவாத குழுக்கள் அரசியல் நோக்கங்களுக்காக என்ஜிஓக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். நாட்டில் ஆசிரியர்களின் சம்பளத்தை 100% அதிகரிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை சாதகமாக கொண்டு அரசியல் நோக்கங்களுக்காக ஆசிரியர்களை பயன்படுத்தி மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாகும் வகையில் இவ்வாறான வேலை நிறுத்தம் இடம்பெறுகிறது. இதனை கைவிட்டு பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய தரப்பினர் முன்வர வேண்டும். அதனை விடுத்து போராட்டம் மூலம் நியாயமான தீர்வு கிடைக்கும் என நினைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதாகும். இதற்கு தற்காலிக தீர்வு ஒன்றை முன்வைக்க முடியாதா? அவ்வாறான தற்காலிக தீர்வொன்றை வழங்கக்கூடிய வகையில் நாடு இல்லை. இதனால் எதிர்க்கட்சிகள் தமது அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படாது பொருளாதாரம் தொடர்பில் சிறந்த அறிவை கொண்டுள்ள கலாநிதி ஹர்ஷடி சில்வா போன்றவர்கள் பகிரங்க கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் எனவும் நான் அழைப்பு விடுக்கிறேன். கடந்த காலங்களில் பல பூங்காக்கள் அரசு நிதியுதவியின் கீழ் உருவாக்கப்பட்டிருந்தாலும் முதல் தடவையாக சந்தன பூங்கா பாராளுமன்ற வளாகத்திற்கு அருகாமையில் அரசு நிதியுதவியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. 9 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட தேசிய சந்தன பூங்காவின் அனைத்து பணிகளும் நகர அபிவிருத்தி அதிகார சபையினூடாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அப்பேகம வளவிற்கு அருகிலும் பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு அண்மையிலும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேசிய சந்தன தோட்டமானது 294 மில்லியன் ரூபாய் செலவிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சந்தன தோட்டமானது நகரங்களை பசுமை நகரங்களாக மாற்றும் வேலை திட்டத்திற்கு அமைய உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே விசேட அம்சமாக இருக்கின்றது. சந்தன பூங்காவில் தற்போது 1000 சந்தன மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இவற்றுக்கு பக்கபலமாக பொன்னாங்கண்ணி நாற்றுகள் நடப்பட்டுள்ளன. இது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் சந்தன செடிகளுக்கு தேவையான நீரை தக்க வைக்கவும் உதவுகிறது. தேசிய சந்தன தோட்டமானது ஒரு வித்தியாசமான சூழல் நட்பு திட்டமாகும். அதன் நடுவிலேயே அணுகுவழி உள்ளது. சந்தன மரங்களுக்கு மேலதிகமாக பல்வேறு வண்ணங்களின் அலங்கார பூச்செடிகளும் இங்கு நடப்படுகின்றன. பூங்காவின் நுழைவு வாயிலில் 2 குளங்கள் உள்ளன. இந்த 2 குளங்களிலும் 2 லட்சம் லிட்டர் தண்ணீர் உள்ளது. 2 குளங்களுக்கிடையில் ஒரு உயர் மேடையில் அணுகுவழி உள்ளது. அணுகுவழியின் இருபுறமும் சற்றே உயரமான 8 சுவர்கள் உள்ளன. மெல்லிய நீரூற்றுக்கள் சுவர் வழியாக கீழே விழுகின்றன. இதனால் இருபுறமும் வண்ணமயமான பூங்காவாக இந்த வளாகம் அலங்கரிக்கப்படுகிறது. இது சுற்றுச்சூழலுடன் கலக்கும் ஒரு ஒளியை கொண்டுள்ளது.
தேசிய சந்தன பூங்கா 9 ஏக்கர் காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தமாக 1200 சந்தன மர கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. அதிலே 300 சிவப்பு சந்தன மர கன்றுகளும் 900 வெண் சந்தன மர கன்றுகளும் நடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இங்கே வாகன தரிப்பிடம், அதே போல உணவு விடுதி, உணவு சாலைகள் போன்றனவும் அமைக்கப்பட்டிருக்கிறதாக நகர அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 தடாகங்களுக்கு மத்தியிலே ஒரு கலையரங்கு அமைக்கப்பட்டிருப்பது இங்கே விசேட அம்சமாக இருக்கிறது. தானியங்கி வடிவிலான நீர் வண்ணங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. அதற்கப்பால் 12 சிறிய குளங்களை கொண்ட ஒரு பகுதிக்குள் நுழைந்து செல்லக்கூடிய வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய சந்தன பூங்காவின் கட்டுமானம் 2 கட்டங்களாக இடம்பெற்றன. முதல் கட்டத்தில் 132 மில்லியன் ரூபாய்களும், 2ஆம் கட்டத்திற்கு 162 மில்லியன் ரூபாய்களும் செலவிடப்பட்டுள்ளன. இதற்கான செலவை நகர அபிவிருத்தி அதிகார சபை ஏற்றதுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தினால் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தேசிய சந்தன தோட்டம் சுதந்திரம், ஓய்வு, தனிமை, வேடிக்கை வினோதங்கள் மற்றும் பன்முகத்தன்மை, அத்தோடு ஒருவரின் விருப்பமான சூழல் மற்றும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நல்ல அம்சங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு பொழுதுபோக்காக பல விடயங்களை இங்கு நடத்துவதற்கான வசதிகளும் காணப்படுகின்றன. யோகா, இசை நிகழ்ச்சிகள், நாடகம், கல்வி சார்ந்த கண்காட்சிகள் போன்ற எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் இந்த பூங்காவை பயன்படுத்த முடியும். அது மாத்திரமன்றி சைக்கிள் மருங்கு, நடைபாதை மருங்கு, அத்துடன் உணவு விற்பனை நிலையங்கள் போன்ற அம்சங்களையும் எதிர்காலத்தில் இந்த பூங்காவுடன் இணைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இந்த பிரதேசமானது இந்த சூழலுக்கு ஏற்றதொரு பகுதியாகும். இதனை ஒரு கான்கிரீட்டுகள் கொண்ட கட்டட வளாகமாக மாற்றப்படுமாயின் இது போன்றதொரு இயற்கை சூழலை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும். சூழலோடு ஒப்பிடுகையில் அதற்கு நன்மை ஏற்படுத்தும் வகையிலான திட்டமாகவே நாம் இதனை பார்க்கின்றோம். இலங்கையில் முதன்முறையாக அமைக்கப்பட்ட தேசிய சந்தன பூங்கா அரசாங்கத்தின் தேசிய சொத்து என்பதால் இவை அனைத்தையும் மக்கள் இலவசமாக பயன்படுத்தும் வகையில் செயற்படுத்தப்படுகிறது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினூடாக இந்த செயற்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. மக்கள் இந்த தேசிய சந்தன பூங்காவிற்குள் நுழைவதற்கு எந்தவிதமான கட்டணங்களும் செலுத்த தேவையில்லை என்பதையும் இங்கே பதிவு செய்து கொண்டு ஒளிப்பதிவாளர் நுவான், அதேபோல தயாரிப்பாளர் எஸ் இளங்கோவனுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் BTV செய்திகளுக்காக NP பிரதாப். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.